அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் ஏற்பட்ட அடிதடி மோதல் இரண்டாக உடையும் திமுக இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவுக்கு இடையே நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் வீட்டிலும் ரைடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ திமுக பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா. இந்த வெற்றி முடிந்து அமைச்சர்கள் அனைவரையுமே எங்கேயுமே மாற்றாமல் அதே பதவியில் இருந்தாங்க இல்லையா. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை திடீர்னு மாற்றியிருந்த நிலையில் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக இருக்கக்கூடிய முக்கிய 3 அமைச்சர்கள் அதிரடியாக பதவி கொடுக்காம விலகியிருக்க நிலையில் தான் அடிதடி மோதல்கள் ஏற்பட்டு இருக்குது. இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இதனிடையே பார்த்திங்கன்னா இருவருக்குமே நிறைய அடிதல் மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் திமுக பெரும் இழப்பை தேடி தந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறார் இல்லையா. அமைச்சர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து பதவிகள் மாற்ற போகிறாங்க. இருந்தாலும் இந்த நிலையில் தான் துரைமுருகன் அவர்களுக்கு இதில் அமைச்சரவையில் இடமில்லை அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருகின்ற நிலையில் துரைமுருகனுக்கு இடையே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இவருக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வயது ஆகிவிட்டது. இந்த நிலையில் தான் துரைமுருகனுடைய பையன் அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இடையே சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் தான் அவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு காலம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு இருக்க நிலையில் இதனால் நிறைய துரைமுருகன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போகிறாரு. இந்த மேற்கொள்ள பயணத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுகவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே திமுக அமைச்சரவை மாற்றப்படும் அப்படின்ற உத்தரவு பிறப்பித்திருக்க நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக துணை முதல்வர் பதவி யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு தான் துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக கட்சியில் இருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்குது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அதிரடியாக அமைச்சரவையில் வெளியேறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக உத்தரவு போடுவதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. இருந்தாலும் அந்த அமைச்சரவையில் மாற்றத்தில் பெரிய அடிதடி மோதல்கள் ஏற்படுது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.